வணக்கம். தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ரிசல்ட் வர இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இந்த கேப்ல தமிழ்நாடோட 4 முக்கியமான கட்சிகளும் அவங்களோட நிலைப்பாட்டை அறிக்கையா சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 85.15%. அடேங்கப்பா, இதுதான் இந்த தடவை பதிவான வாக்குகள். தமிழ்நாடு வரலாற்றிலேயே இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் போலிங். இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா வரப்போற ரிசல்ட் எவ்வளவு முக்கியமானது, அது மேல எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓட்டு போட்டாச்சு. அடுத்து என்ன? இந்த கேள்விதான் எல்லார் மனசுலயும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கட்சியும் வெளியிட்டிருக்கிற அறிக்கை அவங்களோட மனநிலையை, அவங்களோட அடுத்த கட்ட திட்டத்தை அப்படியே நமக்கு போட்டு காட்டுது. வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாம இந்த ரெக்கார்ட் பிரேக் வாக்குப்பதிவுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்சியோட மனநிலையும் பார்க்க போறோம். ஒரு பக்கம் புரட்சின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கொந்தளிப்பு, ஒரு பக்கம் எதிர்பார்ப்பும் எச்சரிக்கையும், இன்னொரு பக்கம் அசைக்க முடியாத நம்பிக்கை. கடைசியா வெற்றி யாருக்குன்னு ஒரு அலசல். முதல்ல இந்த தேர்தல் களத்துக்கே புதுசா வந்திருக்கிற விஜயோட தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட அறிக்கை வெறும் தேர்தல் ரிசல்ட் பத்தி மட்டும் பேசலங்க, அது ஒரு புரட்சியோட தொடக்கம்னு சொல்லுது. தவேகைவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கியமான மெசேஜ் இதுதான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அரசியல்னா என்னன்னே தெரியாத பெண்கள், இளைஞர்கள், ஏன் சின்ன குழந்தைங்கிட்ட கூட அதை கொண்டு போய் சேர்த்தது தான் எங்களோட உண்மையான வெற்றிங்கிறாங்க. குறிப்பா விஜய் தன்னை விஜய் மாமான்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட பேசினது அவங்களோட இந்த புதுவிதமான அணுகுமுறைக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த வார்த்தைங்களை கவனிச்சிங்களா? ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு எத்தனை சீட் கிடைக்குங்கிறது முக்கியம் இல்ல, நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், இது வெறும் ஆரம்பம்தான் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டான்ஸ். சரி, இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் டோட்டலா வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன். நாம் தமிழ் கட்சியோட அறிக்கை பயங்கர கோவத்தோட நீதிக்கான ஒரு குரலா ஒலிக்குது. வாங்க அதை பார்ப்போம். பொதுவா எலெக்ஷன் முடிஞ்சதும் எல்லா கட்சிகளும் வாக்காளர்களுக்கு நன்றி சொல்வாங்க இல்லையா? ஆனா நாம் தமிழர் கட்சி அறிக்கை அப்படி ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா ஓட்டு போட்ட அன்னைக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை மையப்படுத்தி தான் அவங்களோட மொத்த கோபமும் வெளிப்பட்டிருக்கு. அவங்களோட இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் 8 மாச கர்ப்பிணி வேட்பாளர் அனிஸ் பாத்திமாவை திமுகவினர் தாக்கியதாவும், ஆனா போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட கோபத்துக்கு மூல காரணமா இருக்கு. பாருங்க, அவரோட கேள்வி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. இது வெறும் ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணல, ஸ்டேட்டோட சட்டம் ஒழுங்கு, தேர்தல் ஆணையத்தோட நம்பகத்தன்மைன்னு ரெண்டையுமே ஒரே கேள்வியில சந்தேகப்படுறாரு. இது ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, இப்போ தமிழ்நாட்டோட மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டியான அதிமுக பக்கம் வருவோம். அவங்க அறிக்கையில 2 விஷயம் ஒரே நேரத்துல இருக்கு. ஒன்னு ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கை, இன்னொன்னு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கடுமையான வார்னிங். அவங்களோட மெசேஜ்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியமா தெரியுது. ஒரு பக்கம் நாம தான் ஜெயிக்க போறோம், இந்த வெற்றியை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு சமர்ப்பிக்கிறோன்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. ஆனா அதே மூச்சுல ஜாக்கிரதையா இருங்க, திமுக ஓட்டு எண்ணிக்கையின் போது தில்லுமுள்ளு பண்ணுவாங்கன்னு தொண்டர்களை எச்சரிக்கிறாங்க. அவங்க தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்தாலே இந்த எச்சரிக்கையோட தீவிரம் நமக்கு புரியும். கவுண்டிங் சென்டருக்கு 1 மணி நேரம் முன்னாடியே போங்க, ஐடி கார்டு எடுத்துட்டு போங்க, இவிஎம் மிஷினை சரியா செக் பண்ணுங்க, நம்ம வெற்றியை திமுக திருட வெட்டுறாதீங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வாக்கெண்ணிக்கை மேல அவங்களுக்கு இருக்கிற கவலை எது காட்டுது. இப்போ கடைசியா ஆளுங்கட்சியான திமுக என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மற்ற கட்சிகள்ல இருந்த அந்த பரபரப்பு, கோபம், எச்சரிக்கை இது எதுவுமே இங்க இல்ல. ரொம்ப அமைதியா வெற்றி நமதே அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட இருக்கு அவங்க அறிக்கை. சிஎம் மு.க. ஸ்டாலின் இந்த தேர்தலை ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்றாரு. இது ஒரு அரசியல் சண்டை இல்ல, இது மக்களோட கொண்டாட்டம்னு பாக்குறாரு. இவ்ளோ வெயில்லயும் மக்கள் வந்து ஓட்டு போட்டதை ரொம்பவே பாராட்டியிருக்காரு. இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை விளையாட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? திமுக வெல்லும்னு அவங்க சொல்லல, தமிழ்நாடு வெல்லும்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, எங்களோட வெற்றி தான் தமிழ்நாடோட வெற்றி, எங்கு வெற்றி ஒரு சரித்திர தேவைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அவங்க வெற்றியை ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா காட்டுது. ஆக இப்போ நம்ம கிட்ட 4 அலகலக கதைகள் இருக்கு. ஒருத்தர் புரட்சின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் கொந்தளிக்கிறாரு, 3வது ஆள் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு, 4வது ஆள் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாரு. வாங்க இதெல்லாம் தொகுத்து பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, தவகவோடது புரட்சிகரமான ஸ்டான்ஸ், அரசியலையே மாத்திட்டோன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி தங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னு பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதிமுக நாங்க ஜெயிப்போம், ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. கடைசியா திமுக எங்களோட வெற்றி தான் தமிழ்நாட்டோட வெற்றின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. 4 கட்சிகள், 4 விதமான கதைகள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மே 4ஆம் தேதி வர ரிசல்ட் இந்த 4ல எந்த கதைக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்ல போகுது. அந்த தீர்ப்புக்காக நாமும் காத்திருப்போம்.